வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இருமுழிப்பழம். இருமுழிப்பழம் வந்து செடி வந்து காடுகளில் தான் அதிகமாக வளரும். பார்த்திங்கன்னா இந்த செடியை பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா வெள்ளை பூத்து தண்டுகளில் வெள்ளை கலரில் இருக்கும். இருமுழிப்பழம் வந்து பெரும்பாலும் காட்டு விலங்குகளான முயல், நரி, மான், கீரிப்புள்ளை போன்றவெல்லாம் இதை வந்து உணவாக எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா அந்த செடியை பார்த்திங்கன்னா தெரியும். இருமுழிப்பழ செடி வந்து ஒரு பெருரக செடி. நல்லா ஹைட்டாக மரம் மாதிரி வளரும். கொஞ்சம் இது கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது. பாருங்கள், ஓரம் சின்ன செடியாக தான் இருக்குது. இது மரம் மாதிரி வளரும். இதோட காய் பழத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த செடியோட தண்டை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த காய் பார்த்திங்கன்னா பாருங்கள், பச்சை கலரில் இருக்கும் இதோட காய். அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். செங்காய் இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இதோட பழம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் சிவப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலரில் சிவப்பாக இருக்கும். இந்த காயும் செங்காயும் சாப்பிட்டா வந்து துவர்க்கும், நெஞ்ச கறிக்கும் சாப்பிட்டா. நம்ம காரைக்காய் மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே காரைக்காய் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இது வந்து இருமுழிப்பழம். பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். பறித்து பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது இதோட பழமும். விதையும் இது மாதிரி ரெட்டை விதை, காரைக்காய் மாதிரி ரெட்டை விதை தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ இதோட தண்டை பற்றி நம்ம பார்ப்போம் என்ன பழம்னு. இந்த தண்டு வந்து இருமுழிப்பழத்தின் தண்டு வந்து நிறைய வளையம் தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. கொஞ்சம் மடக்கினா வளையம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடையாது. நல்லபடி வளைக்கலாம். நல்லா அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தண்டு வந்து என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னா, கிராமங்களில் களக்கட்டு, மம்முட்டி, கோடாரி, கொடுவா போன்றவைகளுக்கு புடியாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெட்டி அதுங்களுக்கு புடியாக பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு சின்ன செடி தான். நல்லா இது பெரும் ரக செடின்றதால இன்னும் பெருசாக இருக்கும். இது வந்து நான் வந்து இதில் பழம், காய் எல்லாமே இருப்பதால் நான் இந்த செடியை வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கைப்பிடியாக பயன்படுத்துவது இல்லாமல் இந்த குச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அந்த செடியோட குச்சி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற குச்சியை வெட்டி வர்ணக்கோலாக பயன்படுத்துவாங்க. அதாவது தமிழர்கள் திருநாளான பொங்கல் அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படின்னு ஒரு நாள் வரும். அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இந்த வர்ணக்கோலை செய்வாங்க. அதாவது மாடுகளுக்கு எப்படி படைக்கிறோமோ அதை மாதிரி அதை ஓட்ட பயன்படுத்தப்படும் கோல் தான் வர்ணக்கோல். இந்த தண்டை வெட்டி இப்படி வட்டமாக கட்டமாக ஸ்டெப்பாக அதை கத்தியால் கீச்சு ஒன்றை விட்டு ஒரு ஸ்டெப்பு உரிப்பாங்க. இதை இப்படி லைனாக ஸ்டெப்பாக விட்டு கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தோலை உரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கல் வைக்கிற அடுப்புலேயே வந்து அதை காய்ச்சுவாங்க. அந்த கோலை காய்ச்சினா அது பிளாக்காக மாறிடும். வெந்து போய் பிளாக்காக கொஞ்சம் மாறும். கலர் மாறினோடனே எடுத்துடுவாங்க. இந்த ஒன்றை விட்டு ஸ்டெப்பாக தோல் உரிச்சிருப்பாங்க. கண்டினியூவாக உரிக்காமல் அந்த தோல் உரிச்ச இடம் பிளாக்காக மாறும். தோல் இருக்கும் பாருங்கள், அதுவும் பிளாக்காக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தோலை மறுபடியும் ஸ்டெப்பு இருக்கிற தோலை உரிச்சு எடுத்தால் அது ஸ்டெப்பாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். பிளாக்கு கருப்பு, பிளாக்கு வெள்ளை அப்படி இருக்கும். அது வந்து அடுத்த பொங்கல்லேருந்து மறுபடியும் பொங்கல் வர வரைக்கும் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வர்ணக்கோலை ஆடு மாடுகள் மேய்ப்பவர்கள், அதுக்கப்புறம் மாட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் அந்த கோலை வச்சு தான் பயன்படுத்தின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் அடுத்த பொங்கல் வரைக்கும் இதை வச்சு பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் ஆடு மாடுகளை அடிப்பதன் மூலம் அது வந்து முறிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும். அதோட விட்ருவாங்க. பெரும்பாலும்
ரெகுலராக ஆடு மாடு இந்த மேய்ச்சலுக்கு வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவங்க தான் அடிக்கும்போது உடஞ்சிடும். இந்த மேய்ச்சலுக்கு ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க அந்த கோலை கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்துவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் நான் அதெல்லாம் பண்ணலை. சும்மா லைவாக பாருங்கள், இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். லைவாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து லைவாக தான் நான் எல்லா வீடியோவும் எடிட்டிங் எதுவும் இல்லாமல் எடுத்து போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.